கரூரில் அரசு பள்ளி அருகே ஸ்பா என்ற பெயரில் செயல்பட்டு வந்த நிறுவனம் ஏரியாவில் பிரபலமான ஹாப்பி எண்டிங் சேவை வீடியோ ஆதாரத்தோடு பிடிபட்ட விறுவிறுப்பு சம்பவம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கரூர் மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராணி மங்கம்மாள் தெருவை சேர்ந்தவர் நீலம் ரகுவரன். இவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு வருகை தந்த நீலம் ரகுவரன் கேட்பதற்கே அதிர்ச்சிகரமான புகார் ஒன்றை முன்வைத்தார். அந்த மனுவில் கரூரில் ஸ்பா என்ற பெயரில் அரசு பள்ளி அருகிலும் பல்வேறு இடங்களிலும் பாலியல் தொழில் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது புகாரின் மூலம் தெரிய வந்தது என்னவென்றால், கரூர் மாநகராட்சி பசுபதீஸ்வரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே லேடிஸ் ஸ்பா இயங்கி வருகிறது. இந்த ஸ்பாவில் பாடி மசாஜுக்கு 1000 ரூபாயும் ஹாப்பி எண்டிங் எனும் பிரத்யேக சேவைக்கு 1000 ரூபாயும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஸ்பாவுக்கு செல்லும் வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் ஆண்கள் என கூறப்படும் நிலையில் ஸ்பாவுக்குள் பணியில் இருப்பது 4 அழகிய பெண்கள் என தெரிகிறது. பாடி மசாஜ் செய்ய தனி அமௌண்ட், ஹாப்பி எண்டிங் சேவைக்கு தனி அமௌண்ட் என கூறியே வாடிக்கையாளர்கள் உள்ளே அனுப்பப்படுகின்றனர். ஹாப்பி எண்டிங் எனும் சேவை என்றால் பாலியல் ரீதியான சந்தோஷத்தை கொடுப்பது என்று கூறப்படுகிறது. இதற்கு பணத்தை ரூமுக்குள் சென்ற பின்னர் அங்கிருக்கும் பெண்களிடம் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. வாடிக்கையாளர்களிடம் 4 பெண்களை நிறுத்தி பிடித்தவர்களை தேர்ந்தெடுங்கள் என்றும் அங்கு பணிபுரியும் ஆண்கள் கேட்பதாகவும் புகார்தாரர் தெரிவிக்கிறார். கரூர் பசுபதீஸ்வரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு அருகில ஸ்பா என்ற பெயரில் பாலியல் தொழில் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. இது பத்தி எனக்கு தகவல் அந்த ஸ்கூல்ல படிக்கிற 3 பிள்ளைங்க சொன்னாங்க. இந்த மாதிரி நடக்குதுங்க. சரி பாப்பா, அதை நான் பார்த்து என்னன்ற நான் விசாரிக்கிறேன் பாப்பா. நான் 3 மாசம் அளவுல நாங்க யார் வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்ற எல்லா அளவுலும் விசாரிச்ச அடிப்பில் அங்க நான் என்னோட சார்பில் நான் அனுப்பிச்சு கேட்கும் போது அங்க என்ட்ரன்ஸ்க்கு ஒரு 1000 ரூபாயும் உள்ள இருக்க லேடிஸ் ரூம்ல அட்டன் பண்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ஹாப்பி எண்டிங்ன்ற பேர்ல உள்ள இருக்கவங்களுக்கு தனியா சார்ஜ் 2000 ரூபாய் தரணும்னு சொல்றாங்க. இது யார் அளவுல நடக்குதுன்னா இது மொத்தம் 4 இடத்துல நடக்குது. கும்பரன் காம்ப்ளெக்ஸ்ல ஒன்று நடக்குது, லைட் ஹவுஸ் கார்னர்ல ஒன்று நடக்குது, சாந்தி மெஸ் அந்த பசுபதீஸ்வரா பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு பக்கத்தில் நடக்குது, அப்புறம் 4வது சென்னை சில்ஸ் பேக் சைட்ல நடக்குது. இந்த அப்பன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி அவங்க பேசுற ஆடியோ வீடியோ எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குங்க சார். உள்ள போனோடனே அங்க இருக்க ஆண்கள்கிட்ட அங்க இருக்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாம இந்த ஸ்பா முனிசிபாலிட்டி ட்ரேடிங் லைசன்ஸ் கீழே தான் இயங்குது. இதுல இன் கேமரா ப்ரொசீடிங் வைக்கணும். எல்லாம் உள்ள வரவங்க லெட்ஜர் ஃபாலோ பண்ணணும். அதுல உள்ள இருக்கவங்க மெயின் தெரபிஸ்டா இருக்கணும். 6 மந்த் 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இது எதுவுமே அங்க ரெக்கார்டு ஃபாலோ பண்றது இல்ல. கரூர் நகர காவல் நிலையத்திலிருந்து மிக அருகில் அமைந்துள்ள இந்த ஸ்பாவில் ஆண்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஸ்பாவுக்கு அருகே பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஒன்று உள்ளது. அதில் பயிலும் மாணவிகளை ஸ்பாவுக்கு வரும் ஆண்கள் தவறான கண்ணோட்டத்துடன் பார்ப்பார்கள் என்று புகார் தெரிவிக்கிறார் நீலம் ரகுவரன். இது குறித்து புகார் தெரிவித்தும் வழக்கறிஞர் நீலம் ரகுவரன் இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் விதமாக தன்னிடம் வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்கள் உள்ளது என்று கூறுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா கரூர் தைலாஸ் கிட்ட வாங்க சார். தைலாஸ் பஜார் பட் ரோடு இருக்கு இல்லையா? ஆமாங்கக்கா. அக்கா இது நாங்க காலேஜ் தான்க்கா. இது ஸ்பானா எல்லாமே நார்மலா இருக்க மாதிரி இருக்குமாக்கா? இல்ல இது அமௌண்ட் சர்வீஸ் கிடையாது சார். சர்வீஸ் தவிர மீதி எல்லாமே இருக்கு சார். வாங்க நேர்ல வாங்க. இது ஹாப்பி எண்டிங்லாம் இருக்குல்லங்கக்கா? இருக்கு சார். வாங்க. எவ்வளோங்கக்கா அமௌண்ட்? இல்ல எங்களாம் ஃப்ரெஷ்ஷுங்கக்கா. எங்களுக்கு அமௌண்ட் இதுக்கு இவ்வளோன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற நாங்கள் எடுத்துட்டு வருவோம். நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டு இருக்கோம் 2 பேர். அதுக்கு தான்க்கா சொல்றோம். ஓகே சார். சொன்னீங்கன்னா கரெக்டாக நாங்கள் கிளம்பி வந்துடுறது கரெக்டாக இருக்குங்கக்கா. சார் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1000லேருந்து 2500 வரைக்கும் இருக்கு சார். சரிங்கக்கா. இந்த ரூம் ஏசன் பண்ணிக்கோ. கண்டிப்பாக இல்லை டவுன் எடுத்துட்டு போ சார். நீங்கள் நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க சார். அக்கா நான் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு தான்க்கா கேட்குறோம். இல்லைன்னா மினிமம் 3500 வரும் சார். மினிமம் ஒரு ஆளுக்கு 3500 வரும் சார். இல்லை என்ட்ரன்ஸ் எவ்வளோங்கக்கா? இல்லை உள்ள தனியாக எக்ஸ்ட்ரா ஆமாம் சார். ஆமாங்க சார். அது எவ்வளோங்கக்கா தரணும் சார்? 500லேருந்து 2 உள்ள இருக்கிற சோப்பில் செல்ல போடும். இது மற்றது எல்லாத்துக்குமே அமௌண்ட் உள்ள தனியாக நம்ம தந்துடணும் ஏங்கக்கா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். இந்நிலையில் சட்டவிரோதமாக செயல்படும் ஸ்பாவை இழுத்து மூடி அதை நடத்துபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும்
கண்டுகொள்ளாத காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர் நீலம் ரகுவரன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்ததோடு ஆதாரங்களையும் வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.